யாரை வணங்குறோம்? அல்லாஹ் வணங்குறோம். நம்மளுடைய இறைவன் யாரு? அல்லாஹ். நம்ம படைச்சவன் யாரு? அல்லாஹ். இதெல்லாமே பார்க்க முடியும். சரி, இப்ப நம்ம என்ன நினைச்சு போயிருந்துச்சுன்னா, தொழுவது மட்டும்தான் இபாதத், தொழுவது மட்டும்தான் அல்லாஹுக்காக பண்ணணும். மற்ற விஷயங்கள் இபாதத்து இல்ல. இபாதத்துனா வணங்குறது. அல்லாஹ் வணங்கக்கூடிய விஷயங்கள் என்ன? வெறும் இபாதத்து தொழுகை மட்டும்தானா? கிடையாது. இன்னும் ஹதீஸ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய வசனங்கள் எப்படி சொல்லுது? நீங்க ஒருத்தவரை பார்த்து சந்தோஷமாகிறீங்க, உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி வருது, அதுவும் யாருக்கு இருக்கணும்? அல்லாஹுக்காக இருக்கணும். புரியுதா? ஒருத்தவர் மாதிரி நீங்க கோபப்படுறீங்க, அது யாருக்காக கோபம் இருக்கணும்? எனக்காக, அல்லாஹுக்காக இருக்கணும். அதுக்குதான் அரபில சொல்லுவாங்க அல் வலா வல் பரா. ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல் ஹுப்பு லில்லாஹ் அல் புக்து லில்லாஹ். பாசம், அன்பு, மகிழ்ச்சி இதெல்லாம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். வல் புக்து லில்லாஹ், கோபம் என்பது அதுவும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும். நமக்காக கோபப்படக்கூடாது. நம்மளுடைய சுயநலத்துக்காக, நம்மளுடைய காரியத்துக்காக நம்ம கோபப்படக்கூடாது. அந்த கோபத்துல காரணம் அல்லாஹுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக இருக்க வேண்டும். சரியா? ஒரு தொழவராம இருக்காரு, நீங்க கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாரு, நீங்க அவர்கிட்ட கோபப்படலாம். நீங்க ஏன் தொழ வர மாட்டேங்கிறீங்க? இனிமே நீங்க எங்க கூப்பிட்டாலும் நானும் வர மாட்டேன். அல்லாஹ் கூப்பிடும் போது தொழுகைக்கு நீங்க வர மாட்டேங்கிறீங்க, அதனால நானும் வர மாட்டேன். இந்த மாதிரி கோபப்படுறது சரியா? இது உண்மையான கோபம். இது அல்லாஹுக்காக படுகிற கோபம். ஒரு தவறான காரியத்துக்கு கூப்பிடுறாரு, அதுக்கு போய் நம்ம கோபப்படுவோம். அல்லது நம்மளுடைய காரியத்துக்கு கோபப்படுவோம். நான் உனக்கு இது வாங்க சொன்னீங்க, வாங்கல, அதனால நான் கோபப்பட்டுவேன். நீ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க, பேசுனீங்க, அதனால நான் அவங்க கிட்ட கோபப்படுறேன். அப்போ கோபம் என்பது இதுவும் அல்லாஹுக்காக தான் இருக்கணும். சரியா? இந்த மாதிரி மற்றவங்களுக்காக இருக்கக்கூடாது. கோபமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். அதே போன்று ரஜா அப்படின்னு சொன்னா எதிர்பார்ப்பு. ஒரு மனிதன் எதிர்பார்ப்பான் இல்லையா, அதுவும் அல்லாஹுக்காக தான் இருக்கும். குர்ஆன்ல பல இடங்கள் அல்லாஹ் என்ன சொல்றான்? யர்ஜூன லில்லாஹி ரஹ்மத்துல்லாஹ். யர்ஜூன, அவர்கள் எப்படி ஆசைப்படுவாங்க? அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஆசைப்படுவாங்க. அல்லாஹ்வுடைய கருணை அவர்கள் எதிர்பார்ப்பார்கள். யமன் கான யர்ஜுல்லாஹ, அவர்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், எதிர்பார்ப்பார்கள். அப்ப ஒரு மனிதன் நன்றி செலுத்தக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், ஒருவரை எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கட்டும், அல்லது அவன் சந்தோஷமாக இருந்து பேசி சிரிச்சு அவன் தன்னுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் அவன் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். அந்த நேரத்தில் அவனுடைய முழுக்க அவனுடைய எண்ணம் அல்லாஹுக்காக மட்டும்தான் இருக்கணும். சரியா? யாருக்காக இருக்கணும்?